வணக்கம், வெல்கம் டு சயின்ஸ் அரட்டை. நான் பாலாஜி. நான் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு கேள்வி, நம்ம உடம்புல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? இந்த கேள்விக்கு பதில் சாருக்கு தெரியுமா? இப்போது என்னுடைய உடம்பு எடுத்துப்போம். இது வந்து என்னுடைய மாஸ் வந்து 85 kilograms. ஸோ கிட்டத்தட்ட 60% மேலே வந்து வாட்டர் தான் உடம்புல. செல்ஸ்குள்ளெல்லாம் கூட நிறைய வாட்டர் இருக்குது. அது தவிர வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, டிஎன்ஏ இருக்குது, விதவிதமான கெமிக்கல் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு ஒவ்வொரு மாலிக்யூல்லையும் வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணி என்னோடய உடம்புல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு எக்ஸாக்டாக சொல்லணுமா? அஃப்கோர்ஸ் சார், எக்ஸாக்டாக சொல்லணும். நீங்கள் சயின்ஸ் டீச்சர். சாரி, அது என்னால் முடியாது. ஆனால் அப்ராக்சிமேட்டாக எப்படி சொல்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ அப்ராக்சிமேட்னா பாருங்கள், இந்த கால்குலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆன்சர் வந்து கோடியில் இருக்கா, இல்லை கோடியில் இருக்கா, இல்லை கோடியில் இருக்கா, இல்லை லட்சம் கோடிக்குள்ளே இருக்கா, அந்த ஐடியா கூட நமக்கு இல்லை. உண்மைதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து அதுக்கு வந்து பேக் ஆஃப் தி என்வலப்னு சொல்லுவோம். ஸோ தட் அட்லீஸ்ட் கோடியா லட்சம் கோடியா அப்படின்னு கண்டுபிடிக்க பேக் ஆஃப் தி என்வலப் கால்குலேஷன் சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலி ஒரு டேர்ம் இருக்குது ஆங்கிலத்தில். இதுக்கு எங்கேருந்து வந்ததுன்னா, இப்போ வந்து நாங்களாம் ஸ்கூலுக்கு போகிற டைமில் வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் போகிறச்சே வந்து அப்போல்லாம் வந்து செல்ஃபோன் கிடையாது, கால்குலேட்டரும் கிடையாது. அப்போல்லாம் லெட்டர் எழுதிருந்தோம். ஓகே, இமெயிலும் கிடையாது. ஓகே, லாங் லெட்டர்ஸ்லாம் எழுதுவோம். ஸோ இப்போது பஸ் ஸ்டாப்பில் நான் நின்று வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. பஸ் வரத்துக்கு இன்னும் ஒரு 15 minutes இருக்குது, 20 minutes இருக்குது, போர் அடிச்சுன்னு இருக்குது. ஸோ மைண்டில் ஒண்டர் பண்ணுறேன், இப்போ வந்து என்னுடைய உடம்புல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இல்லை 1 kilometer லாங் பெசன்ட் நகர் பீச் எடுத்துகிட்டு அதில் 1 meter டீப்பாக போனோம்னா எத்தனை தானியங்கள், கிரெயின்ஸ் ஆஃப் சாண்ட் இருக்குது. இந்த மாதிரி கால்குலேஷன் ரஃபாக பண்ணணும்னு தோணித்துனா, அதாவது அந்த காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி உட்காந்து நேர்டியாக கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி ஃபிசிக்ஸ் டீச்சராக இருக்கீங்க. வேலை இல்லை. செல்ஃபோன் இல்லை. ஒருவேளை அன்றைக்கி டிக்டாக் ஒரு இன்ஸ்டாகிராம் இருந்ததுன்னா நீங்கள் இன்றைக்கி ஃபிசிக்ஸ் டீச்சராக ஆகாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ அப்போ வந்து அந்த கால்குலேஷன் பண்ணணும்னு தோணித்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு கையில் பேனா இருக்குது எனிவே, அண்ட் தேடி பார்த்தா நோட் புக்கெலாம் ஒன்றும் இல்லை. தேடி பார்த்தா பாக்கெட்டில் வந்து ஒரு அன்வெலப் இருக்குது. யாரோ லெட்டர் எழுதியிருக்காங்க, எனக்கும் லெட்டர்ஸ் வந்தது. அந்த அன்வெலப் எடுத்து அது பின்னாடி வந்து ஒரு ரஃப் கால்குலேஷன் பண்ணுறது வந்து பேக் ஆஃப் தி என்வெலப் கால்குலேஷன் சொல்லுவோம். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ ஒரு நம்பர் எடுத்துப்போம், 6.02 × 10^23. இங்கே பார்த்த மாதிரி இருக்கா? அவகாட்ரோ நம்பர். ஓகே, இப்போ நான் கிளாஸில் வந்து அவகாட்ரோ நம்பர் 1 mole பற்றி பேசின்னு இருக்கேன். அவகாட்ரோ நம்பர் எழுதுறதுக்கு வந்து நான் வந்து கிளாஸில் வந்து 12 × 10^23 எழுதினேன்னு வச்சுக்கோங்க. பசங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க, சார் 6 மாற்றிட்டீங்களா? ஆனால் 12 வந்து 6க்கு வந்து 2 மடங்கு தான் அதிகம், 2 times. அதே மாரி நான் வந்து 18 × 10^23 எழுதிட்டேன்னா அப்படியே கிளாஸில் கேஆஸ் வந்துடும். ஏன்னோ பேரண்ட்ஸ் சொல்லிடுவாங்க, பேரண்ட்ஸ் வந்து பசங்க ஒன்றுமே தெரியாது நினச்சிப்பாங்க. ஆனால் 18 கூட பார்த்தீங்கன்னா 6க்கு 3 times, 3 மடங்கு அதிகம். ஓகே, ஆனால் இப்போ வந்து 23க்கு பதிலாக நான் வந்து 24ன்னு எழுதுனேன்னு வச்சுக்கோங்க. ஐம் ஜஸ்ட் சேஞ்சிங் இட் பை 1 number. அது வந்து இட்ஸ் ஆஃப் பை அ ஃபேக்டர் ஆஃப் 10. 6 12 ஆக்கினா ஃபேக்டர் ஆஃப் 2 தான், 6 18 ஆக்கினா ஃபேக்டர் ஆஃப் 3 தான், 23 24 ஆக்கினா ஃபேக்டர் ஆஃப் 10. இது பல மடங்கு தப்பு. 25 ஆக்கிட்டேன்னா ஓ மை காட், ஃபேக்டர் ஆஃப் 100. ஸோ இந்த 2 நம்பர் இருக்குது பாருங்கள், இது வந்து எக்ஸ்போனன்ட்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துலேயும் எது முக்கியமான நம்பர்? எக்ஸ்போனன்ட் தான். ஸோ இது வந்து கரெக்டாக வரணும். ஸோ பேக் ஆஃப் தி என்வலப் கால்குலேஷனில் நம்மளுடைய எய்ம் என்னென்னா, எக்ஸ்போனன்ட் கரெக்டாக வந்தால் போதும். இதில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் பரவாயில்ல. இஃப் திஸ் இஸ் ஆஃப் பை அ ஃபேக்டர் ஆஃப் 2 or 3 or 4 பரவாயில்ல. ஸோ தட் இஸ் பேக் ஆஃப் தி என்வலப் கால்குலேஷன். அந்த மாதிரி கால்குலேஷன் ஒன்று பண்ணுவோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ்க்கு வருவோம். ஓகே, இப்போது ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து நீங்கள் அந்த மாதிரி கால்குலேஷன் ஏதோ சிம்பிளாக சொல்ல போகிறீங்கன்னு நினச்சேன். லைக் வாழைப்பழம் எத்தனை இருக்குது இந்த ஊரில் என்ற ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு போகலாம். ஓகே, 3 × 10^8 meters per second. அது வந்து கொஞ்சம் அப்ராக்சிமேட் தான். இது வந்து 2.998 ஏதோ ஒன்று. ஓகே, பட் நம்ம வந்து பேக் ஆஃப் தி என்வலப்
பரவாயில்ல, we can allow we that. can use, I can allow that, right. So இப்போது அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து இந்த நம்பரை பார்க்குறோம், கிளாஸில் வந்து 10⁸ பார்க்குறோம், 10⁻23 பார்க்குறோம். ஆனால் அதில் வந்து நம்ம அதனுடைய அமௌண்ட் வந்து உணர முடியல. இப்போ வந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கு லைட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறதுன்னு பார்ப்போமா? ஸோ சென்னையிலேருந்து பெங்களூர் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர்ஸ்னு எடுத்துக்கோம். 360 kilometers I think is more an accurate 360 to 400, not even error of factor of 2. Yeah, not correct. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 10% 400ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை முதல்ல ஸோ 400 கிலோமீட்டர்ஸ்னு எடுத்துப்போம். அதை வந்து மீட்டர்ஸ் ஆக்கலாம், ஏன்னா இதுவும் வந்து மீட்டர்ஸில் இருக்குது. இன்டூ 10⁻3 1000, ஸோ மெனி மீட்டர்ஸ். இது வந்து 10⁸. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சிம்பிள் கேல்குலேஷன். லைட்டு வந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போயிட்டு ரிட்டர்ன் ட்ரிப் அடிக்கிறது. ரவுண்ட் ட்ரிப்புக்கு வந்து இன்டூ 2, ஸோ மெனி மீட்டர்ஸ். ஒரு செகண்டில் லைட் வந்து ஸோ மெனி மீட்டர்ஸ் கவர் பண்ணுறது. அந்த ஒரு செகண்டில் எத்தனை ரவுண்ட் ட்ரிப்னு பார்ப்போம். ஓகே, முதல்ல வந்து உங்கள் இமேஜினேஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டுன்னு பார்ப்போம். ஹாப்பி டு. ஓகே, ஸோ நான் வந்து ஒரு செகண்ட் கவுண்ட் பண்ண போகிறேன். பாருங்க, கண்ணு முடிக்கங்க. நான் வந்து 1 2 அதுக்குள்ளே எத்தனை ரவுண்ட் ட்ரிப்ஸ் நீங்கள் இமேஜின் பண்ணுங்க? என் மனசில் 4 தடவை போயிட்டு வரேன். 4 தடவை போயிட்டு வந்தீங்க. இப்போ பார்க்கலாமா லைட் எத்தனை வாட்டி போயிட்டு வருதுன்ட்டு? ஸோ திஸ் இஸ் ஸோ மெனி மீட்டர்ஸ் இன் 1 செகண்ட். ஸோ ஒரு செகண்டில் லைட் வந்து இத்தனை மீட்டர்ஸ் போகிறது. எத்தனை ரவுண்ட் ட்ரிப்ஸ் பார்க்கணும்? ஒரு ரவுண்ட் ட்ரிப்புக்கு இத்தனை மீட்டர்ஸ். ஸோ டிவைட் பை 8 இன்ட்டு 10⁻5, ரைட்? 10⁻5 இதில் போயிட்டு 10⁻3 கொடுக்குறது. ஓகே, ஸோ இது வந்து 3/8. அதை கொஞ்சம் 10⁻3 10⁻2 ஆக்கிட்டு இங்கே 30 போட்டுக்கலாம். 30/8 is about 400 ரவுண்ட் ட்ரிப்ஸ். வாவ், நான் 4 தடவை இமேஜின் பண்ணது, அது லைட் 400 முறை போயிட்டு வருது. வா. ஸோ 1 2 அதுக்குள்ளேயும் லைட் வந்து 400 ரவுண்ட் ட்ரிப் பண்ணுறது. வாவ். ஸோ இது வந்து பேக் ஆஃப் தி என்வலப் கேல்குலேஷன். இந்த ரஃப் கேல்குலேஷன்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்யூட்டிவ் ஃபீலிங் ஆஃப் ஹவு ஃபாஸ்ட் லைட் இஸ் அது கிடைக்கிறது. இப்போ அதே மாதிரி வந்து எலக்ட்ரான்ஸுக்கு வருவோமா? எஸ். ஓகே, என்னுடைய உடம்புல எடுத்துப்போம். இப்போ வந்து என்னுடைய மாஸ் வந்து 85 kilograms. எழுதிக்கிட்டோமா? 100 kilograms. இப்போதான் நம்ம எல்லாமே அப்ராக்சிமேட்டாக பண்ணிட்டு இருக்கோம். So is it off by a factor of 2 or not even factor of 2? 85 to 100? 20%. அவ்வளோதான். ரொம்ப சின்ன எரர் தான் வந்து பேக் ஆஃப் தி என்வலப் கேல்குலேஷனுக்கு வந்து 100ன்னு எடுத்துப்போம். கன்வீனியன்ட். ஓகே, தென் மை பாடி ஹேஸ் ஆல் தோஸ் திங்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், இது அதுன்னு இருக்குது. ஆனால் ஸ்கூலில் எதாவது கற்றுட்டுருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 60% 2/3 பாடி வந்து தண்ணி தான். ஸோ 100% தண்ணின்னு எடுத்துக்கலாம். 2/3 100% தண்ணி. Why not? Not even a factor of. Why not? Yeah, correct. This is the meaning of back of the envelope calculation. Okay, so 100% water ன்னு எடுத்துக்கலாம். So 100 kilograms of water. I am 100 kilograms of water. Okay. 100 kilograms வந்து இதை வந்து கிராம்ஸாக மாற்றிக்கலாம். Okay. Right? So many grams of water. இப்போது வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து H2O. molecular formula, structural formula இது, molecular formula H2O. ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 16, ஹைட்ரஜன் 1 மொத்தம் வந்து 18. ஸோ 18 grams of வாட்டரில் அது வந்து 1 mole of water. அதில் வந்து அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குது. நான் எங்கே போகிறேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போவே என்னுடைய உடம்பில் எத்தனை மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது, ஒவ்வொரு மாலிக்யூலில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அங்கே தான் போகிறேன். ஓகே, ஸோ 18 கிராம்ஸில் வந்து அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குது. யா, இத்தனை கிராமில் எத்தனை மோல்ஸ் ஆஃப் வாட்டர்? ஸோ ஐ ஹேவ் டு டிவைட் பை 18. the number of grams. 18 grams. பண்ணட்டுமா? I'm dividing by 18 grams. Okay, we are approximating all the way. இல்லை பேக் ஆஃப் தி என்வலப்னா இதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணுறது. இந்த திறமை வந்து எல்லாருக்கும், நீங்கள் வந்து சயின்டிஸ்ட் ஆகலாம், இல்லை இன்ஜினியர் ஆகலாம். இந்த திறமை வந்து இந்த மாதிரி ரஃப் அப்ராக்சிமேட் கால்குலேஷன் பண்ணுற திறமை வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகே, ரைட். So 20 and 100 நம்ம 20 100 பண்ணால் 5. ஸோ 5000 moles of water. ரைட். ஸோ 5000 moles of water. இப்போ என்னுடைய உடம்பில் வந்து ரஃப் கால்குலேஷன் வந்து கிட்டத்தட்ட 5000 moles of water இருக்குது.
5,000 moles. 1 mole of water contains Avogadro number of molecules. Yeah. So multiply it by Avogadro number. 6 into 10 to the power 23. In fact, in the 6 and 10 கூட போட்டுக்கலாம், பரவாயில்லை, ஒன்றும் தவறில்லை. Anyway, this is 6 into 5, 30. இந்த 3 0 எங்க போட்டோம்னா 10 to the power 26 ஆயிடும். 10 power 26. What? Molecules of water are there in my body. So இவருடைய mass 100 grams 100 kilograms னு எடுத்தா அதுல 30 into 10 to the power 26 molecules of water assuming I'm fully water. Yeah. Okay, which is all right. ஏன்னா back of the envelope calculation தான். பட் இதுல இப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இப்போ ஒரு molecule of water எடுத்துட்டோம்னா ஆக்ஸிஜன்ல வந்து 8 எலக்ட்ரான் இருக்கு. Right? Oxygen வந்து atomic number is 8. 8 neutrons, 8 protons, 8 protonsனா 8 electrons. ஹைட்ரஜன்ல 1 மொத்தம் 10 multiplied by 10. ஸோ இந்த ரெண்டுத்தையும் அங்கே போட்டேன்னா 3 into 10 power 28. இந்த 3 வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ என்னுடைய பாடியில் ரஃப்லி 10 power 28 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 10 power 28னா கோடி 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 கோடி. இப்போ உங்கள் பாடியில் என் பாடிக்கும் உங்கள் பாடிக்கும் வந்து ஃபேக்டர் டிஃப்ரென்ஸ் வந்து மாஸ் வந்து நாட் மோர் தென் 2 definitely. Okay. way lesser than that. So therefore roughly உங்களுக்கு வந்து 10 power 28 electrons இருக்கு. So this is a use of Avogadro number and learning how to do back of the envelope calculation. So students and friends, I am going to leave you with one problem. இப்போ a back of the envelope problem. ஸோ இப்போ வந்து நம்ம சென்னையில் இருக்கோம். சென்னையில் வந்து பெஸ்ட் நகர் பீச் இருக்குது. இட்ஸ் அ நைஸ் பியூட்டிஃபுல் பீச். இப்போது பெஸ்ட் நகர் பீச்சில் வந்து 1 kilometer லென்த் எடுத்துப்போம். விட்த்து வந்து ஒரு 200 meters எடுத்துப்போம். ஓகே. ஒரு டெப்த்து வந்து 1 meterக்கு போகலாம். ஓகே. அதுக்குள்ளார வந்து எத்தனை கிரெயின்ஸ் ஆஃப் சாண்ட். ஓ வாவ். ஓகே. அதை கால்குலேட் பண்ணணும். தானியங்கள் பேக் ஆஃப் தி என்வலப் ரஃப் கால்குலேஷன் பண்ணி நீங்கள் வேணால் கமெண்ட்ஸில் கொடுங்க. அதுக்கு வந்து நீங்கள் வேணால் ஒரு கிரெயின் ஆஃப் சாண்ட் 1 cubic millimeter 1 millimeter by 1 millimeter by 1 millimeter நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ரஃப்பாக இந்த கால்குலேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஆன்சரை கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்கள் ஆன்சரை சார் வெரிஃபை பண்ணிவிட்டு அவருடைய பேக் ஆஃப் தி டைம் கிடைச்சா வெரிஃபை பண்ணுறேன். ஓகே ஓகே. இந்த மாதிரி பேக் ஆஃப் தி என்வலப் கால்குலேஷன் செய்யறதுல there is a lot of joy. ஸோ உங்கள் ஆன்சர் சரியோ தவறோ ப்ளீஸ் டூ கிவ் இட் அ ஷாட். இதோட இந்த வீடியோ இப்போ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கட்டாயமாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம்.